ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி நம்ம ரெகுலர் வேலையில் இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல் தாங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஜவ்வரிசி வத்தல் எப்படி காய்ச்சிறது, இப்போ நீட்டு வத்தல் எப்படி ரெடி பண்ணுறது, பில்லு வத்தல் எப்படி ரெடி பண்ணுறது, நிறையா பெரிய வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுகளோட சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நான் ஜவ்வரிசி வத்தல் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது கரெக்டான அளவு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பில்லு வத்தலுக்கு சொல்லிடுறேன். பில்லு வத்தலுக்கு வந்து 5 குண்டான் தண்ணி. நான் வந்து பாருங்கள் இந்த பாத்திரம் தான் எடுப்பேன். இந்த பாத்திரத்தால் 5 குண்டான் தண்ணி வச்சுக்குவேன். 5 குண்டான் தண்ணிக்கு 1 குண்டான் அரிசி தலையை தட்டி நல்லா கழுவி காய வச்சு உடச்சி வச்சுக்குவோம். அந்த அரிசியை சொல்ல முழு அரிசி சொல்லுவேன். உடச்ச அரிசி கழுவி காய வச்சு உடச்ச அரிசி 1 குண்டான். 5 குண்டான் தண்ணி 1 குண்டான் அரிசி வைப்பேன். பில்லு வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீட்டை வத்தலுக்கு வந்து அதனால் 6 குண்டான் வைப்பேன். 1 குண்டான் அரிசி போடுவேன். அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடச்ச அரிசி வச்சுருக்கேன்னா அதால் 2 குண்டான் தலையை நெட்டி எடுத்துக்குவேன். உடச்ச ஜவ்வரிசி வச்சுருப்பேன், அதுலேயும் இதால் 1 குண்டான் தலையை நெட்டி எடுத்துக்குவேன். 1 குண்டான் ஜவ்வரிசி வச்சிடணும். 1 குண்டான் ஜவ்வரிசி பவுடருன்னா 2 குண்டான் அரிசி பவுடருங்க. 3 குண்டான் மொத்தமாக எடுத்து என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடாமல் என்ன செய்யணும்னா, தண்ணி நல்லா வெதுன்னு சூட்டில் இருக்கணும். அப்படியே பவுடராக வேணாலும் கொட்டி நீங்கள் நல்லா கட்டன்னு கிண்டி விடணும். விட்டுட்டிங்கன்னா அப்படியே இந்த ஜவ்வரிசி பவுடர் போடுறோமா அப்படியே கட்டி முட்டியமாக போயிடும். ரொம்ப சிரமப்பட்டு தாங்க சொல்லணும். இதை பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படி உங்களுக்கு தெரியலன்னா பவுடராக தாங்க கொட்டி இப்படி கடன்னு கிண்டி விட்டுருவேன். அதனால் எனக்கு கட்டியெல்லாம் படாது. நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, அதை நம்ம அளந்து ஊற்றுறோமா தண்ணி, 8 குண்டான் தண்ணி அளந்து ஊற்றுறோமா, அந்த தண்ணியவே எடுத்து நீங்கள் பவுடரை 3-2 ஜவ்வரிசியும் அரிசியும் ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டு அந்த அளந்த தண்ணியவே எடுத்து அதில் ஊற்றி கரைச்சி ஊற்றலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் கரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நான் அப்படி சொல்லித்தரேன். நான் இப்படி தான் நேரடியாக பவுடரே கொட்டிடுவேன். தண்ணியை ரொம்ப கொதிக்க விடாமல் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு பவுடரை கொட்டி இந்த மாதிரி கலந்துருக்கேன். இதில் இப்போ எல்லாமே போட்டாச்சு. உப்பு போட்டுட்டேன். இன்னும் பச்சை மிளகாயும் ஜீரகமும் போடணும். போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தளபட கொதி வச்சது பிற்பாடு அடுப்பை நல்ல சிம்மில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் மூடி அப்புறமா வந்து பார்த்தோம்னா நல்லா குழஞ்சி போய் மை மாதிரி குழஞ்சி போய் நம்ம ஊற்றுறதுக்கு நல்லா இலக்கமாக சூப்பராக இருக்கும். அதுதாங்க ஜவ்வரிசி வத்தல். ஜவ்வரிசி வத்தல் நேற்றே 100 தான் எடுத்து வச்சேன். ஜவ்வரிசி வத்தலுக்கும் அப்பளத்துக்கும் வித்தியாசமாக இல்லாமல் அவ்வளோ ஒரு குறை சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதான் வெயில் காலம். நீங்களும் ரெடி பண்ணுவீங்க. நான் சொன்னது மாதிரியே ரெடி பண்ணி வச்சு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லணும். ஏன்னா நான் 3 மணிக்கு எழுந்திரிப்பேங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு தான் நான் எல்லா வத்தலும் கூழ் காய்ச்சுவேங்க எல்லாத்துக்குமே. அதனால் நான் கரெக்டாக போட முடியாது. அந்நேரத்துக்கு எல்லாரையும் எழுப்ப முடியாது. நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு ஒத்த கையில் வீடியோ எடுத்துக்கிட்டோம், ஒத்த கையில் மாவும் கடல் விட முடியாது. அதனால தான் வத்தல் வீடியோவை எடுக்கவே முடியலை. இது வந்து இப்போ மணி கரெக்டாக 5 ஆகிட்டு எந்திரிச்சு வந்தாப்புல கையில் இப்போ நான் எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதாங்க. சில காய்ச்சி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இது ரொம்பவும் ஆற விட்டுட்டிங்கன்னா ஊற்ற முடியாதுங்க. நல்லா சூட்டோடு கொண்டு போய் ஒரு காட்டன் துணியை வச்சு போட்டு டக்குன்னு கொண்டு ஊற்றிடணும். ஆற விட்டுட்டிங்கன்னா அப்படியே திக்காக விடும். அப்பளம் மாதிரி வராது, உங்களுக்கு மொத்தமாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றையில நம்ம பார்க்கலாம். ஜவ்வரிசி வத்தல் காய்ச்சி நல்லாங்க அப்போ பேசுனது தாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பேசுகிறது வந்து மணி 5:30. இப்போ எத்தனை மணிக்கு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மணி 1:30 மணிங்க. இப்போ வந்து கடைன்னு என்ன பண்ணேன்னா, அந்த கூழ் காய்ச்சலுலேருந்து கொண்டு வந்து ஆடுறதுக்குள்ள நம்ம ஊற்றணும்னு சொன்னா அது கொண்டு வந்து ஊற்றணும். கடைன்னு ஊற்றணும். மறுபடியும் வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை. அப்புறம் அதை விட்டுட்டோம்னா ஆறி போயிடும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கடைன்னு அதை ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் நேற்று போட்டதெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் மோர் மிளகாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோமா, அதே வேலை நம்ம எடுத்து மோர் மிளகாய் ரெடி பண்ணிட்டு இருக்கோமா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு வரத்துலேயே மணி 11 மணி ஆயிடுதுங்க. வந்ததுக்கு முன்னாடி கடைக்கு போனேன். கடையில் போய் எதுவுமே நம்ம மீன்லாம் ஒன்றுமே வாங்கலை. கொஞ்சோண்டு சிக்கன் கொஞ்சோண்டு இறால் வாங்கிட்டேன். அதை கொண்டு குழம்பு வச்சுட்டு இறாலை வறுத்துருந்தேன். அப்புறம் இப்போ தொட்டுக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தான் போட்டிருக்கேன். அந்த ஆம்லேட்டையும் பாருங்கள், 3 முட்டையை ஒன்றா உடச்சி ஊற்றி தேவையான உப்பு, மிளகு பொடி, ஜீரக பொடி போட்டு நல்லா கலக்கிட்டு ஊற்றி விட்டாங்க. ஒன்றா ஊற்றி விட்டுட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எல்லோரும் ரெஸ்ட் எடுப்போமா,
நாங்களுமே அது ரெஸ்ட்டு தான் எடுப்போம். மிளகாய் மூட்டை வந்துருச்சுங்க. அந்த மிளகாயை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இன்றைக்கி நேரமே இல்லை நமக்கு. கொஞ்சம் எனக்கு திரட்டி கொடுத்துருந்தோம். அதனால் நேரம் இல்லாததுனால நான் 3 முட்டையை ஊற்றி ஒன்றா ஆம்லேட் போட்டாச்சு. கட் பண்ணி சாப்பிட்டு வேணும். அப்புறம் வாங்க என்ன செஞ்சுக்கன்னு பார்த்துக்கலாம். எப்போதும் போல குக்கரில் சாதம் வச்சாச்சு. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி போட்டு சிக்கனை போட்டு அப்படியே ஒரு குழம்பு வச்சாச்சு. அருமையான குழம்பு. அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக ஒரு உருளைக்கிழங்கை போட்டு இறாலை போட்டு வறுத்தாச்சு. அப்புறம் ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே பொழுது இன்னைக்கு இப்படி தாங்க போயிட்டுருக்கு. மிளகாய் தான் நம்ம எல்லாம் ஓட்ட போட்டுருக்குறோம். அதுவுமே பாதிலாம் போட்டுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வேலைக்கு வர்றவங்களும் வரமாட்டேங்கிறாங்க. அவங்களாம் லீவ் கொடுத்து போயிட்டாங்க. அதனால் மோர் மிளகாய் விட்டுட்டா நமக்கு மறுபடியும் கிடைக்காது. அதுவே 2 இப்போ 3ஆவது ஷிஃப்ட் தான் நாங்கள் இப்போ மோர் மிளகாய் போகிறோம். அதுவுமே கிடைக்கவே இல்லைங்க. நேற்று வர வேண்டிய முட்டை இன்றைக்கி தான் வந்துருக்கு. என்றைக்குமே போட சொல்லிங்க, என்ன செய்யலாங்கன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு இது கிடைக்கும். அப்புறமா அது கிடைக்காது. அதனால் இதை விடாமல் செய்யணும். மோர் மிளகாய் விடாமல் செய்யணும். அப்புறம் வத்தல் உடவும் போட்டுருக்கோம். இப்போ வாங்க அப்படி சாப்பிட்டுட்டு மோர் மிளகாய் என்ன செஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். சாப்பிட்டு கீழே வந்தாச்சுங்க. சும்மா ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஃபுல்லாக லீவாக இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக வேலைங்க. தண்ணி வடிஞ்சிட்டா? இது தண்ணி வடிச்சிட்டு சரி, அதெல்லாம் வடிக்கிட்டு வச்சுருக்கேன். இது அள்ளிட்டு போய் குத்துவோம். வாங்க மற்றெல்லாம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பாதி ஓட்டை போட்டாச்சு. நான் பாதி ஓட்டை போடலை. மணி 4 ஆக போகுது. எல்லாமே இப்போ ஓட்டை போட்டு முடிச்சு மோர் எல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு குளிக்க வச்சுக்குவோம். எல்லாமே குச்சின மிளகாய், ஓட்டை போட்ட மிளகாய். இது எல்லாமே இன்னும் ஓட்டை போடலை. தண்ணி கொண்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கெல்லாம் இப்போலாம் அருவாமனை வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா அறிவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போலாம் மிளகாய் எடுத்து நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு கட்டு குச்சிடுவோம். ஒரு இது குச்சிக்கு ஒரு 10 மிளகாய் 15 மிளகாய் வரும். இதே மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி வரணும். இப்போ மணி கரெக்டாக 6 மணியா 6:30 மணியான்னு தெரியல. பச்சை மிளகாயெல்லாம் எல்லாம் குத்த வேண்டியெல்லாம் குத்தி இதுக்கு தேவையான உப்பை போட்டு தேவையான தயிரை ஊற்றி தேவையான புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. கம்ப்ளீட்டாக இப்போ இதெல்லாம் கிளறி விட்டாச்சு. நல்லா குளிக்கிட்டாச்சு. இதை இப்போ நல்லா மூடி வச்சுட்டு போயிடுவோம். காலையில் வந்து அள்ளி புடப்படன்னு உதறி விட்டுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க போய் இன்னுமே தான் குளித்து முழிட்டு மற்றபடி குளித்து முழிட்டு மறுபடியும் காலையில் கூழ் காய்ச்சத்துக்கு பச்சை மிளகா அரைப்பேன். வெங்காயம் அரியணும்னா வெங்காயம் அறிவேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சிருச்சு. நைட்டு ஒரு 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் டக்குன்னு படுத்து ஞாயிற்றுக்கிழமை வேலையை நான் காலையிலேருந்து என்னென்ன செஞ்சேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்துருக்கீங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.